நாம இல்ல, நீ டாப்புக்கு போயிருவ. அப்படியா? அப்படி என்ன சம்பவம்? இதான்டா சம்பவம் பண்றேன்னா வா வா வா, போலாம். பா இறங்குங்கப்பா. குட்டிமணி, ஏய் ஏய், வாங்க வாங்க வாங்க. ஐயோ ஐயோ, தள்ளி விட்டு போயிட்டா. என்ன? ஐயோ, இப்படி தள்ளி விட்டு போயிட்டானே. உயிர் இருக்க துடிச்சிட்டு தான் இருக்கு, ஆனா ரத்தம் ரொம்ப போய்கிட்டு இருக்கே. பக்கத்துல எங்க ஹாஸ்பிடல் இருக்குதுன்னு தெரியலையே. அங்கிள், நம்ம வண்டியில தூக்கி போட்டு போவோம். எந்த ஹாஸ்பிடல் இருக்கோ அங்க சேர்த்துறோம். சரி சரி, அப்படியே பண்ணிடலாம். சரி. என்னடா தனபால், விஷயம் முடிஞ்சதா இல்லையா? அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி கார்ல இருந்து தள்ளி விட்டனே. டேய், செத்துட்டானா இல்லையா அதை முதல்ல சொல்லு. பின்னாடி வந்த லாரி அடிச்சு தூக்கிடுச்சுனே. கீழே வந்து துடிச்சிட்டு தானே இருந்தான். அதுக்குள்ள அந்த நர்மதாவும் கூட இருந்த 3 பேர் வந்து அவனை தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணே. டேய், என்னடா எதையாவது மிச்சம் வச்சுக்கிட்டே இருக்கிற? நான் என்னென்ன செய்யறது? நீங்க சொன்னதை தானே நான் செஞ்சேன். டேய் டேய் டேய், ஓ டேய், அந்த பெங்களூர் காரி இருக்காளே, அவன் பெரிய யமகாதகிடா. யமகாதகி அவளே அவளே அவளே. டேய் டேய் தனபால், அடிப்பட்டவங்களை தூக்கிட்டு எப்படியும் பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு தான் போவாங்க. நீ என்ன பண்றனா, பின்னாடியே போய் அவங்க எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கன்னு பார்த்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணு. சரிண்ணே. டேய், இந்த தடவை மட்டும் கோட்டை விட்டுறாதடா. அப்புறம் நீ இருக்க மாட்ட. இல்லண்ணே, சரியா கண்டுபிடிச்சு சொல்றேண்ணே. டேய், வண்டி திருப்புடா. அண்ணா, எந்த ஹாஸ்பிட்டல் தெரியாதானே? டேய், எந்த ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சா நானே நேரா போய் பிடிச்சிட மாட்டேனா? எந்த ஹாஸ்பிட்டலும் தெரியாம எப்படின்னா கண்டுபிடிக்கிறது? டேய், இந்த ஊர்ல இருக்கிறத 2 ஹாஸ்பிட்டல் தான்டா. அதுல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவன போய் கண்டுபிடிக்க முடியாதா? பேசாம என் கூட வாங்குறா. என்னண்ணே, எங்கேயுமே இல்ல. சரி வா, இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம். சரி வாங்கண்ணே. நர்மதா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்கிறது? குட்டிமணி குணமாகுற வரைக்கும் நாம இங்கதான் இருக்கணும். அம்மா தேடுவாங்கல்ல. நீங்க எல்லாரும் போன் ஆஃப் பண்ணி வைங்க. எதுனாலும் நான் பாத்துக்கிறேன். நாம இங்க இருந்து போனா குட்டிமணியோட தான் போகணும். அதனால எல்லாரும் அமைதியா இருங்க. ஆஹா, இன்னைக்கு ஃபுல்லா எங்க தான் உட்காரணும் போலுக்குது. யாருக்கும் தெரியாம நம்ம போய் கட்டிங் போட்டு வந்துடுவோம். எங்க போற? இப்ப வந்துடுறேன். வரதுக்கு தான் போற, அது தெரியுது. அதான் அவன் எங்க போறேன்னு கேக்குறான். அது போயிட்டு வந்துட்டு சரி, சொல்றேன். போய் தொலை.
அண்ணே ஒரு நிமிஷம். என்னப்பா? இங்க பக்கத்துல ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னாங்களே, எங்க இருக்கு? இங்க பக்கத்துல 2 ஆஸ்பத்திரி இருக்கு. உங்களுக்கு எந்த ஆஸ்பத்திரி வேணும்? இந்த ஆக்சிடென்ட்லாம் பாப்பாங்களே அந்த ஹாஸ்பிட்டல். ஆக்சிடென்ட்லாம் பாக்குற ஆஸ்பத்திரினா நீங்க பெரிய ஆஸ்பத்திரி தான் போகணும். பெரிய ஹாஸ்பிட்டலுக்கா? அவ்வளவு தூரம் போறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஐயோ, சரக்கடிலான்னு பார்த்தா கையில பைசா இல்ல. சரி, ஒரு ஜூஸ் அது குடிப்போம். அதுக்கும் பைசா இல்ல. ஒரு வேலையும் பார்க்காம இருந்துட்டு திடீர்னு இவ்வளவு வேலையா பாக்குறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கையில காசு வேற இல்ல. ஏதாவது ஜூஸ் குடிக்கணுமே. போலீஸ் ட்ரெஸ். அம்மா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. சார் காசு. காசா? யாருக்கிட்ட? போலீஸ்காரங்கிட்ட காசு கேக்குறியா நீ? லேடி போலீஸ வர வச்சு உள்ள தூக்கி போட்டுருவோம் உன்னை. எடு எடு சீக்கிரம் எடு. கொடு கொடு. இது வேற ஒண்ணு திறக்க மாட்டேன். சை. பரவாயில்லையே, இந்த போலீஸ் ட்ரெஸ் இவ்ளோ யூஸ் ஆகுது. நர்மதா கிட்ட சொல்லி இந்த ட்ரெஸ்ஸ கையோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும். இந்த ட்ரெஸ் மட்டும் இருந்ததுன்னா டெய்லி ஒரு குவார்டர் கட்டிங் ரெடி பண்ணிடலாம். குவார்டருக்காக யாருக்கிட்டையும் கையேந்து நிக்க வேண்டாம். சூப்பரா வச்சுக்கோ. இது அந்த ராஜசிங்கம் தானே? அண்ணா என்னண்ணா அப்படி பாக்குற? டேய், அங்க போலீஸ் மாதிரி ஒருத்தர் நிக்கிறான் பாரு. ஆமா, அவரும் அவர் கூட 3 பொண்ணுங்களும் இருந்தாங்க. அவங்க தானே குட்டிமணி கூட்டு போனாங்க வண்டியில. அப்பா இவனை ஃபாலோ பண்ணிட்டு போனா குட்டிமணி எங்க இருக்கான், எங்க அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிரும்ல. அப்படித்தானே? ஆமா, வா போலாம். ஐயோ, டேய் விட்டுற கூடாது, சீக்கிரமா வாங்க. ஆஹா, இவனுங்க இங்க வந்துட்டானுங்களே. இவனுங்க நம்மள புடிச்சிட்டா மொத்த பிளானும் சொதப்பிடுமே. இடத்த காலி பண்ற.